அதிமுக அணியே வலிமையான அணி என்று பேசுவதற்காக அதிமுக செய்தி தொடர்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிதான் உறுதியானது என்று, அதுவும் ராம்கோ சிமெண்டால் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அணி என்பதைப் போல, பாம்பன் பாலம் எப்படி உறுதியானதோ அதை போல சிமெண்ட் கலவை, சங்கல், சல்லி எல்லாம் சேர்த்து உறுதியானது என்று பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற, செஞ்சோற்று கடனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து போன கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களின் சார்பிலே வருகை தந்திருக்கிற என் அருமைக்குரிய சகோதரி, நான் பெரிதும் மதிக்கிற நேசிக்கிற தோழி பாரதி அவர்களே, மக்கள் நீதி மையம் என்கிற கட்சி இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத நிலையில் காணாமல் போனவர்களுடைய பட்டியலில் நீண்ட நாட்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த கட்சியின் சார்பிலே பேச வந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் சிநேகன் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணி வெற்றி பெற்றுவிடும் என்பதை அறிந்து ஒரு 5 நிமிட இடைவெளியில் வெளிநடப்பு செய்திருக்கிற அருமை நண்பர் ராஜீவ்காந்தி அவர்களே, எங்கள் அணியின் சார்பிலே பேச வந்திருக்கிற நடிகை, திரைத்தாரகை கஸ்தூரி அவர்களே, எங்கள் கூட்டணியிலே கொள்கை முழக்கமிட வருகை தந்திருக்கிற கொள்கை பரப்பு செயலாளர், அவரும் திரைத்தாரகை CR சரஸ்வதி உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக பிசுபிசுத்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஊர் கிராமத்தில் தான் சொல்லுவாங்க, 6ல் சனி இருந்தால் அர்ச்சனை பண்ணிக்கிறலாம், பேரில் சனி இருந்தால் என்னைய செய்கிறதுன்னு கேட்பான். 6ல் சனி இருந்தால் அர்ச்சனை பண்ணால் சரியாயிரும்பான், பேரில் சனி இருந்தால் என்னையா செய்ய முடியும். அதே மாதிரி தான் இன்னும் இருக்கக்கூடிய நிலைமை. ஸ்டாலினை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் MK ஸ்டாலினை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் காதில் விசிலடித்துத்தான் கூப்பிடுகிறார்கள். அவருக்கு அந்த சத்தத்தை காட்டு பயம், நடுக்கம். இப்படி ஒவ்வொரு அந்த கூட்டணிகளை சரி செய்வதற்கே அவர் வாழ்க்கை முழுவதும் சமரசம் செய்வதாக ஆகிவிட்டது. ஒரு கூட்டணி என்றால் என்ன? பொது எதிரியை வீழ்த்துவதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. அந்த கூட்டணியிலே நிரந்தரமாக ஜெல்லாய் போய் கொண்டிருப்பதற்கு பெயர் கூட்டணியா? இல்லையே. அப்படியானால் அவர்கள் செய்கிற அத்தனை அதர்மங்களையும், அரசாங்கம் செய்கிற அத்தனை எதிர்ப்பு முனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதானே அர்த்தம். அதான விஷயம். காங்கிரஸ் கட்சியை பார்த்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுற நிலைமை. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சகோதரி கனிமொழியை அனுப்புகிறாங்க டெல்லிக்கு. அப்படிப்பட்ட நிலைமைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது கீழே பேச்சுவார்த்தை, மேலே ரெய்டு. அதற்கு கட்டுப்பட்டுத்தான் பேச்சுவார்த்தையே முடிவற்றது. இன்றைக்கி அதே நிலைமை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட காங்கிரஸுக்கு கட்டுப்பட்டு கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற நிலைமையாகிவிட்டது. இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் ஒவ்வொரு கட்சியை நீங்கள் பாருங்கள், அங்கே பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அதற்கு பிறகு இடதுசாரி, வலதுசாரி. வலதுசாரி உங்ககிட்ட, வலதுசாரி உங்ககிட்ட. ஆமாம், இல்லை அவங்க தான் இடதுசாரி, வலதுசாரி, ஐயாம் சாரி. நிலைமை அப்படித்தான் இருக்கு. நாங்கள்லாம் பேசும்போது சொல்லுவோம், தகரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே உண்டியலை கண்டுபிடித்த கம்யூனிஸ்டுகள். ஆனால் இப்போ அந்த சில்லறை வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டாங்க, மொத்த வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அண்ணா அறிவாலயத்தில் துண்டை விரித்து அங்கேயே இருக்காங்க. சாமி, நான் எங்கேயும் போக மாட்டோம், இங்கே தான் வசதி வாய்ப்போடு இருக்குது, சுகமாக இருக்குது, நல்ல சாப்பாடு போடுறீங்க, நாங்கள் தேர்தல் நிதியும் உங்கள்கிட்ட மொத்தமாக வாங்கிக்கிறோம், அது அக்கௌண்ட்டில் கூட கொடுத்துருங்க, அதை பற்றி தப்பு இல்லை,
நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் மக்கள் மன்றத்தில்னு பேசக்கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்ட் வளர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் 10 மணி நேர வேலை என்று ஒரு அரசாங்கம் அறிவித்ததற்கு பிறகு என்ன நடந்தது? அறிவிப்பதற்கு முன்பே தடுத்து இருக்க வேண்டும் ஒரு கம்யூனிஸ்டுகள். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்று வகுத்து கொடுப்பதற்காக 300 ஆண்டுகள் ரத்தம் சிந்திய கம்யூனிஸ்ட் தோழர்கள், உலகளாவிய இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்கள், உள்ளூரில் இருக்கிற கம்யூனிஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சோரம் போய்விட்டது, சோர்ந்து போய்விட்டது, தடுமாறி விட்டது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்படி ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னால், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு கட்சியாக பாருங்க. மக்கள் நீதி மையம் எதற்காக தொடங்கப்பட்டது? டார்ச் லைட்டை இப்போ காணோம். 12 இடங்களில் நின்றால்தான் சட்டமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் சின்னத்தை பொதுவாக அங்கீகரிக்க முடியும், அங்கீகாரத்தை பெற முடியும். ஆனால் அந்த அங்கீகாரத்தை இழந்து நிற்கிறது. ஒரே ஒரு ராஜ்யசபைக்காக கட்சி அடமானம் வைப்பாங்களா? இப்படி ஒரு காரியம் நடக்குமா? அதாவது கறிக்கோழி தின்று கொழுகொழுண்டு வளரும், குஞ்சு பறிக்காது. அந்த நிலைமைக்கு தான் மக்கள் நீதி மையம் இருக்கு. இதையெல்லாம் தெரியாமல் அருமை சகோதரர் சினேகன் அவர்கள் உரத்த குரலில் இங்கு பேசினார். கடந்த 75 வருட காலமாக நீங்கள் அரசியலில் ஆய்வு செய்தீர்கள் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சியை ஒரு எதிரியாக, ஒரு பிம்பமாக காட்டினார்கள். காங்கிரஸ் என்றாலே கசக்கும் மருந்தாக காட்டினார்கள். இந்த எதிர்ப்பு காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் மக்களை நசுக்குகிறார்கள், மொழியை திணிக்கிறார்கள் என்கிற ஒரு பெரிய ஒரு பூடகத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இந்தி எதிர்ப்பை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். இருந்த போதிலும் கூட காங்கிரஸை வெறுப்பு அரசியலுக்கு கொண்டு உள்ளாக்கினார்கள். இன்று அவர்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பாஜகவுடைய வெறுப்பு அரசியலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். இரட்டை வேடம், இதுதான் இரட்டை வேடம். தேர்தல் காலத்திலும் மற்ற பொது காரியங்களிலும் எவ்வாறெல்லாம் செயல்பட முடியும் என்று தவறான ஒரு யுத்தியை, ஒரு பிரபகண்டா வாரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பச்சை பையை கோயபல்ஸ் பிரச்சாரத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அவங்க கூட்டணியை பத்தியே ரொம்ப நேரம் பேசுறீங்க, உங்க கூட்டணியை பத்தி கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இதை முடிச்சுட்டு தானே அதுக்கு வர முடியும். இதை முடிச்சுட்டு தான் நாங்கள் அதை வர முடியும். ஆகவே எங்கள் கூட்டணி என்று நீங்கள் பார்க்கிற போது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, எவ்வளவு ஒரு நடுக்கத்தோடு இருக்கிறது என்பதற்கான பட்டியலிட்டோம். நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணி தமிழகத்தினுடைய பொறுத்த மாத்திரத்திலே மிக வலுவாக வாரிக்கொண்டிருக்கிறது. 2021 இருந்த அதே கூட்டணி தான் இன்னைக்கு இருக்கு. அதுல பாதி பாமக தான் இருக்கு, ஓபிஎஸும் இல்லை. அப்ப ஜெயிக்க முடியாத ஒரு வெற்றியை இன்னைக்கு எப்படி ஜெயிப்பீங்க? அதான் அதற்கு காரணம் என்று சொன்னால், இந்த ஆட்சி அதிகாரம் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு, பாலினுடைய விலை உயர்வு, பஸ் கட்டண விலை உயர்வு, இன்னும் பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பட்டி தொட்டிகள் எல்லாம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பந்தி முடிந்த பிறகு பசித்து வந்த ஒரு நண்பனைப் போல, சந்தை முடிந்த பிறகு சரக்கு வாங்க வந்த ஒரு வியாபாரியைப் போல, தேர்தல் முடிந்து விட்ட பிறகு திருவிழாவை காண வந்த ஒரு பக்தனைப் போல, நோயாளி மடிந்து விட்ட பிறகு மருந்து வாங்கி வந்த ஒரு உறவினரை போல வாக்களித்து விட்டு ஏமாந்து போயிருக்கிறார்கள் தமிழக வாக்காளர் பெருமக்கள். இன்னைக்கு இந்த சர்க்கார் எப்போது வீட்டுக்கு போகும்? இனி அடுத்த ஒரு புதிய ஒரு மறுமலர்ச்சியான ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் தமிழகம் முழுவதும் ஏற்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் எதை நம்புகிறது? பணபலத்தை நம்புகிறது. பணபலத்தை மட்டும்தான் நம்புகிறது. பணத்தை கொடுத்து எப்படியாவது வாக்கு அரசியலை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அதாவது ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். அதாவது சேவை செய்ததற்கு பிறகான நம்முடைய மக்களை சந்திப்பது. நீங்கள் நீட் தேர்வு, சகோதரி சொன்னாங்க, நீட் தேர்வுடைய விளக்கை பற்றி பேசினீர்களா என்று சொல்லி. நீட் தேர்வுக்கு ஒரு மாற்று சிந்தனையாவது ஒரு மருத்துவத்துறையில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 4000 மருத்துவ மாணவிகள் மருத்துவத்துறைக்கு படிக்க வேண்டும், எம்பிபிஎஸ் ஆக வேண்டும் என்கிற கனவை நிறைவேற்றி தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது போன்ற ஒன்றை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூரா விளம்பரம். ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கனவு திட்டத்தை நீங்கள் தொடங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் இடைநிலை ஆசிரியர் பெருமக்கள் சமவேளைக்கு சம ஊதியம் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய தீர்வை நீங்கள் எட்டவில்லை.
இன்று ஒரு அமைச்சர் பேசுகிறார், தேர்தல் நெருங்கிவிட்டால் போராட்டம் என்பது ஃபேஷனாகி போய்விட்டது என்று சொல்கிறார். போராட்டம் அவர்களுக்கு ஒரு சாதாரணமாக போய்விட்டது. ஆக இப்படி ஒவ்வொன்றாக இந்த அரசு தொடர்ந்து, நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், பாட்டிலுக்கு 10 ரூபாய். இது ஒரு பெரிய நடிகரே பாடினார். அந்த ஊரில் போய் என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக இப்படிப்பட்ட நிலைமை, பஞ்சசீல கொள்கை பழகி வந்த நம் தேசத்தில் லஞ்சசீல கொள்கை நடத்துவது என்ன சொல்ல? ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், பிரசவத்திலெல்லாம் தலைதான் முதலில் வரும், ஆனால் திமுக ஆட்சியில் கைதான் முதலில் வரும், காசு தந்தால் மிச்சம் வரும் என்கிற நிலைமையாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் தலைவிரித்தாடுகிறது. 4 மடங்கு அளவுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு மக்களை பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் துறைதோறும் மணல் கொள்ளை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையில் ஊழல், உயர்கல்வித்துறையில் ஊழல், பொதுப்பணித்துறையில் ஊழல், எல்லா அமைச்சர்களும் ஊழல் பணத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்று பிரித்து நீங்கள் இந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து வாக்கு அரசியல் நடத்தி வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு அஜெண்டா தான் கூட்டணியுடைய ஃபார்மலாக திமுக கூட்டணி வைத்திருக்கிறதை தவிர தங்கள் தேர்தல் மக்களுக்கான பணியை வைத்து தேர்தலுக்கான வெற்றி என்கிற யுத்தியை இதுவரை தீட்டவே இல்லை. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முடிவுரையை, இந்த கூட்டணிக்கு ஒரு முடிவுரையை தமிழக மக்கள் எழுதுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் வைகை செல்வன். அவர் பாணியில் அடுக்குமொழியில் காரணங்களை, விமர்சனங்களை அடுக்கிச் சென்றிருக்கிறார்.